அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் தொடங்குவதற்கு முன்பாக மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் நோக்கில் ஆண்டுதோறும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பாதுகாப்பு தணிக்கை பணிகளை தமிழக போக்குவரத்து துறை தற்போது தீவிரப்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படும் 40,000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவன வாகனங்களில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக போக்குவரத்து துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அதிகாரிகள் குழுவினர் நேரடியாக கல்வி நிறுவனங்களுக்கு சென்றும் சில இடங்களில் வாகனங்களை வரவழைத்தும் முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவசரகால வழி ஜன்னல்கள், படிக்கட்டுகளின் தரம், தீயணைப்பு உபகரணங்கள், முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாடு கருவி மற்றும் ஓட்டுநரின் கண் பார்வை திறன் உள்ளிட்ட 16 முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் இந்த ஆய்வின் போது தீவிரமாக சரிபார்க்கப்படுகின்றன. வாகனங்களில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றுக்கான தகுதி சான்று மறுக்கப்படும் என்றும் பெரிய அளவிலான விதிமுறைகளில் இருந்தால் போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இந்த பாதுகாப்பு ஆய்வுகளுக்கு மத்தியில் தமிழக அரசின் சில புதிய நடைமுறைகள் தங்களுக்கு கடும் நிதி நெருக்கடியும் அலைச்சலையும் ஏற்படுத்துவதாக தனியார் பள்ளி நிர்வாகங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாவட்ட எல்லைகளை கூட தாண்டாத உள்ளூர் பள்ளி வாகனங்களுக்கு கூட GPRS கருவிகளை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சந்தையில் வெறும் 3000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கருவியை குறிப்பிட்ட சில நிறுவனங்களிடம் மட்டுமே 18,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என அதிகாரிகள் வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த கருவியை பொருத்தவில்லை என்றால் வாங்கலுக்கு தகுதி சான்று வழங்க அதிகாரிகள் மறுப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். அது மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று பெறுவதற்கு ஒவ்வொரு வாகனத்திற்கும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் கோரப்படுவதாகவும் தனியார் பள்ளி கூட்டமைப்பினர் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி முதல்வர் ஜோசப் விஜயிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அதை கண்டித்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை இயக்காமல் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் முன்பு தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கோடைகால விடுமுறை முடித்து பள்ளிகள் திறப்பு குறித்தும் நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீட்டு தொடர்பாகும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.